அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இது மனமே குருங்கிறீங்க, மனமே குருங்கிறீங்க. மனம் வந்து இன்பத்தை நாடி தான் போகுது. அது இன்பம் வந்து கெட்டதில் தான் கிடைக்கிது. அது எவ்வளோ இது தடுத்தாலும் அதுக்கு தான் விரும்பி போகுது. அது எப்படி குருவாக ஏற்றுக்கிறது? இப்போ இங்கே எப்படி வந்தீங்க? மனசு ரொம்ப நாள் இது கஷ்டப்பட்டு இங்கே சேலத்துலேருந்து வந்தேன். இங்கே தாம்பரத்தில் பையன் வீட்டுல இருக்கிறேன். அங்கே இருந்து இங்கே வந்தேன். இங்கே எதுக்கு யார் அமைச்சிட்டு விடுறாங்க? நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை வந்துட்டு நான்ங்கிறது மனசில் போராட்டத்தோடு இருக்கிறேன். மனசு தானே போராட்டத்தில் தான் மனசு சொல்லி தானே இங்கே வந்தேன். அதுதானே உனக்கு வழிகாட்டிக்குது. அப்போ அதனால தான் மனசே குருன்னு. ஏன்னா மனம் சொல்லாது இங்க ஊரு ஆள் கூட இங்க வர முடியாது. அப்பா சொன்னாரு, அண்ணன் சொன்னாரு, தம்பி சொன்னாரு, இங்க வர முடியாது. அவன் மனசை ஏத்துக்கினால் மட்டும்தான் வருவான். அப்ப மனம்தான் ஒரு மனுஷனுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் யார் சொன்னாலும் கடவுள் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் மனம் சொல்றதுதான் கேட்பான். அந்த இன்பத்தை நாடி போகும்போது இன்பமாவது துன்பம் ரெண்டையும் நாடி போகும் மனசு. ஒரு இன்பத்தை போச்சுன்னா அதையா கஷ்டப்பட்டு அதையாப்பா கஷ்டப்பட்டு இன்பமும் துன்பமும் சேர்ந்துட்டு தான் உலக வாழ்வு. இன்பமே கிடைக்கணும்னா சொர்க்கலோகத்துக்கு தான் போகணும். அதனால இந்த பூமியில வாழணும்னா இன்பம் துன்பம் ரெண்டும் சகத்து தான் வாழணும். வள்ளுவர் சொல்றாரு, ஊழலுக்கு பின் கூடல்றான்றாரு. ஏன்னா துன்பப்பட்ட தாண்டா அடுத்தது இன்பம் சுகம் தெரியும்ன்றாரு. அது மாதிரி இங்க உலகத்திலையும் துன்பப்பட்டு தான் வாழணும். தாய் கர்ப்பத்திலிருந்து வரும்போது சுகமா ஏற்று நான் கங்கார் மாதிரி வச்சாங்க ஒண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பூமிக்கு வந்த தெரியுமா நீ? கஷ்டப்பட்டு. அப்போ எங்கிருந்து கஷ்டம், கருவுல இருந்து உனக்கு கஷ்டம் உதயமாயி போச்சு. அப்ப உலகத்துல உனக்கு எங்கிருந்து சுகம் கிடைக்கும்? இன்பம் இன்பம்ன்றீங்களே, இன்பம் எது இன்பம்? இப்ப நீ பேசி நிக்கிறிய அது இன்பம் இல்லையா? இப்ப உன் புள்ளப்பூ வீட்டுக்கு போன அது இன்பம் இல்லையா? கூத்தியார் வீட்டுக்கு போனாதான் இன்பமா? இல்ல, உள்ளத்துக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு என்ன இன்பம்ன்றது எது இன்பம்? உள்ளத்துக்குள்ள இன்பமா ஆக்கிக்கிறியோ அது இன்பமா மாறிடும். அதனால இன்பம்னு ஒண்ணு தனியா இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த உலகம் எச்சில் பட்டது, கடவுள் இருக்கிற எச்சில் படாதது. அப்படி அது என்ன விளக்கம்? இப்ப நீ உன் புள்ள வீட்டுக்கு போன கோயிலுக்கு போனியாங்கண்ணா? கோயிலுக்கு போனியா? போறேன். இப்ப நான் திட்டின பிறகு இல்ல. ஆனா நீ எங்க போன? எப்பயோ நீ எங்க போன? இப்போ பல கோயிலுக்கு புள்ள வீட்டுக்கு போனேன். இதான் இச்சையினர். ஆசைன்றது இந்த உறவுகள்ல தாண்டா இருக்கும், ஆண்டவன் மேல இல்லடா அப்படின்ட்டாரு. ஆண்டவனை இவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா தானே கோயிலுக்கு போய் கும்பிடுவான். ஆனா வேலை இல்லைனா புள்ள வீட்டுல போய் உட்காந்துப்பான், பொண்ணு வீட்டுல உட்காந்துப்பான். புள்ள கேட்பான், இவன் ஏன் இன்னத்துக்கு வேணும் சோறு போடணும் இவனுக்குன்னு திட்டுவான். ஆனா திட்டு வாங்கி தொண்ணுக்குள்ளப்பா தோட்டை கட்டு அப்படின்னு சொல்லிட்டார் ராமகிருஷ்ணர். அப்போ என்ன பாட்டு? அது என்னது? இங்கே கச்சேரியில் எல்லாம் பாடணும். அதை கச்சேரி பாடணும் சாமி. அங்கே பாடு, இங்கே வேணாம். அதெல்லாம் இது பாட்டு பாடுற இடம் இல்லை, அறிவுபூர்வமாக பேசுகிற இடம். அதனால பாட்டு பாடுற இடம் இல்லைப்பா, அது கச்சேரியில் பாடு. போன மாதம் வந்தேன் சார், போன மாதம் வந்தேன். சரி, மதியானம் போய் போச்சு. இந்த மாதம் வர சொன்னீங்க. சரி, காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வாங்கிட்டேன் சாமி. வாங்கிட்டீங்களா? அதை கரெக்டாக பண்ணுங்க. எல்லா பாட்டும் அடங்கி போயிடும். சரி சரி. ஏன்னா ஒரு மனிதனை அடுத்தவனால் அடக்க முடியாது, அவனே அடங்கினா அடங்கிடுவான். அது மாதிரி இந்த பாடம் வந்து எப்படிப்பட்ட மனிதனையும் அடக்கிடும். அதுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு இந்த பாடத்துக்கு. கெட்டவன்லாம் கூட இதில் நல்லவனாக மாறலாம், அந்த வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கே வரணும், வந்தால் மட்டும்தான் நடக்கும், வரலன்னா நடக்காது. அதனால் நல்ல பாடம் பண்ணுங்க, உண்மையை தேடுங்க, உங்களை யாருன்னு தேடுங்க. கச்சேரி பாடினா காசு வரும், இல்லை கச்சேரி பாடினா புகழ் வரும். ஆனால் இந்த காசும் இந்த புகழும் கடைசி வரைக்கும் வருமா? அப்போ இடையில தான் வரும், இடையிலேயே போயிடும். எப்படி அது வந்ததோ அப்படி போயிடும். இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறீங்க,
1000 பேர் உட்காந்து பாட்டை ரசிக்கிறான். அதில் என்ன பண்ணுறான், 100 பேர் ஃபஸ்ட் கிளாஸாக பாடுறாருப்பா, இவரை மாதிரி பாடவே ஆள் இல்லைப்பான்றான். 90 பேர் என்ன பண்ணுறான், எதுக்குடா இவனெல்லாம் மேடை ஏற்றி பாட வச்சுருக்கிறானுங்க அப்படின்றான். அப்போது இது இகழும் உண்டு புகழும் உண்டு இல்லை. இறைவன் வந்து யாரையும் இகழறதும் கிடையாது, யாரையும் புகழறதும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம உயர்த்திக்கணும். உயர்த்திக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு, உன்னை யாருன்னு உலகத்துக்கு தெரியறதை விட நீ யாருன்னு உனக்கு தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிறவி தான் இப்போ பாடினீன்னா அந்த பாடகர் இந்த உடலோட முடிஞ்சு போயிடும். அடுத்த பிறவியில் நீ பிறந்த உடனே பாடகராக இருக்க முடியாது. ஆனால் அடுத்த பிரிவில் நீ எதுவாக பிறக்க போகிறன்றதாவது முடிவு பண்ணிக்கணும். நான் பாடகராக வேணா 10 வாட்டி பிறந்தா கூட நான் மனுஷனாக வேணா பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடலை மறந்து உயிரை நினச்சின்னா மனுஷனாக 10 வாட்டி பிறந்தாலும் மனுஷனாக பிறப்பேன். ஆனால் உடல் மேலே பற்று இருந்து உயிரை மறந்தோம்னா எத்தனை முறை பிறக்கிறோமோ நம்ம கண்ணெதிர எந்தெந்த ஜீவராசிகளுக்கு தான் அதெல்லாமாவும் நம்ம இருப்போம் இல்லையா. நமக்கு இவ்வளோ 6 அறிவு வச்சுக்கிறான், மனசு வச்சுக்கிறான், நமக்கு ஆண்டவனு தெரியுது. எல்லாம் தெரிஞ்சு நம்ம முட்டாள் ஆகலாமா? ஆகக்கூடாது. அதனால் உன்னை தேடு, அதுதான் உண்மை. மீதி இந்த உடல் பொய். அதனால தான் சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா, உளுத்த உடலையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடான, காயமே இது பொய்யடான. அதே மாதிரி இன்னொரு சித்தம் சொல்கிறான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டினான். பாட்டு பாடின மேடேறி கச்சேரி பண்ண ஊரில் என்ன மாரி ஆளே கிடையாது, கம்மன்னு பத்துக்கணும் ஒரு நாள். ஆனால் என்ன தெரியாதே வாழ்ந்தேன், என்ன தெரியாதே செத்தேன். இதுவா மனித வாழ்வு? இது இல்லை. நாம்ன்றது யார்? நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக சாகணும்? நான் பிறந்து சாகத்துக்கோசம் எனக்கு பிறப்பு வேணுமா? அதுக்கு என்ன சாதிச்ச இந்த உலகத்தில் நான்? அதை யோசி, அது உனக்கு பயன். தர்மம் சொல்லி தர்மத்தோட அப்பா ரயில்வேசாமி சொல்லு. 92 ரிட்டையர்ட் ஆனாரு, அவரும் இறந்துட்டாரு. ஷெல்லில் இருந்தார், சீஷாப்பில். எங்கள் அப்பா கூட இறந்து போட்டாருப்பா, கூட வருத்தமாக தாங்குது. என்ன பண்ணுறது, அவரை போய் எழுப்பலான்னு பார்க்குறேன், எழுப்பவே முடியல. அப்பா என்ன செத்து தான் பார்க்கணும், அப்போ தான் புள்ளு அப்பாவாக முடியும். குரு செத்தா மோட்சம்னு சொல்லிக்கிறான் தெரியுமா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க சாமி. சொல்லுப்பா, நீ தான் சொல்லணும். நீங்கள் சொல்லணும், உங்கள்கிட்ட தான் நான் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மனம்தான் குரு. மீதி நான் குரு கிடையாது, படிப்பு சொல்லி கொடுத்தோம் குரு கிடையாது, அப்பா அறிவை சொல்லி கொடுத்தோனும் குரு கிடையாது. இந்த மனசு தான் குரு. அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்துன்னுக்குறோம். இது சாகனமா, இது செத்துதுன்னா உனக்கு மோட்சமா. ஆனால் இது இருக்கிற வரைக்கும் நாசனமா நீ. அதனால மனசை கொல்ல முயற்சி பண்ணுங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது. அதை கொல்றதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க, உங்களுக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக சாமி. ரொம்ப சந்தோஷம். ஆத்மாவன சாமி, திரும்ப வந்துங்கன்னா உலகத்தில் எல்லா ஜீவராசியும் படிச்சுட்டான் இறைவன். மனுஷனால் மட்டும்தான் ஞானம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க, தன்னையே தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவராசிலாம் எதுக்காக படைக்கணும்? மனுஷனை மட்டும் படைச்சிருக்கலாமே, எல்லா ஜீவராசியும் எதுக்காக படைக்கணும்னு கேட்குறேன். ஆமாம், ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு கரடி ஒன்று இருக்கும் மனசுல, புலி ஒன்று இருக்கும், சிங்கம் ஒன்று இருக்கும், நரி ஒன்று இருக்கும், நாய் ஒன்று இருக்கும், கொக்கு ஒன்று இருக்கும், கழுதை ஒன்று இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து இந்த குணம் வந்தது? இவ்வளோ ஜீவராசியாகவும் பிறந்து வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், மனுஷனாக வந்திருக்கிறேன். இன்னும் வர முடியாமல் எத்தனையோ ஜீவராசி இருக்குது. அதெல்லாம் யார்? என்ன மாதிரியே அதுவும் ஆன்மாக்கள் தான். ஆனால் என்னால் மட்டும்தான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இறைவன் மூலாதாரம்னு ஒரு பொருளை கொடுத்துட்டான், அங்கே ஒரு சக்தியை கொடுத்துட்டான். என்னால் மட்டும்தான் அதன் மூலியமாகவும் இறைவனை அடைய முடியும். புரியுதுங்களா? மற்ற எல்லா உயிரினமும் உயிராக மட்டும்தான் வாழும். ஒரு புலி சாவர வரைக்கும் புலியாகவே இருந்து செத்து போடும், ஒரு பூனை சாவர வரைக்கும் பூனையாகவே இருந்து செத்து போடும். ஆனால் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும்
மனுஷனாவே இருந்து செத்து போனார் யாரையாவது சொல்கிறோமா? ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் புலியாகவும் சிங்கமாகவும் பூதமாகவும் வாழ்ந்துருக்கிறான் சாமி. காரணம் என்ன? மனம். புரியுதுங்களா? அப்போ மனுஷனால் மகானாவும் மாற முடியும், கேவலமான ஒரு சூழ்நிலை எடுக்க முடியும். காரணமான ஒரே பொருள் மனம்ன்ற ஒரு பொருள். அப்போ எந்த உயிரிலும் இல்லாத ஒரு பொருள் எதெல்லாம் கொடுத்துருக்குறான்? மனம்னு ஒன்று கொடுத்துட்டான், மூலாதாரம்னு ஒரு பொருள் கொடுத்துட்டான். இதையெல்லாம் பயன்படுத்தி அடையக்கூடிய அறிவுன்ற ஒரு பொருளையும் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? இதெல்லாம் யாருக்காக வேணுதுன்னா மனுஷனால் மட்டும்தான் இது சாதிக்க முடியும். நான்லாம் முக்தி அடையலை, நான்லாம் மோசமாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நான் மனுஷனாக பிறப்போனான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு நான் திரும்பவும் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே போய் சேர்ந்துருவேன். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். ஆன்மீக அமுதம்